கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவனருடைய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 ஆகிய வசனங்கள். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புதிய நாளிலும் வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இருக்கணும். டெய்லி நம்ம காலையில ஒவ்வொரு செய்தி பேசுறோம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா? அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்கென்று விதைக்கிறவன், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றோம் அப்படின்னா முடிவிலே நம்ம நேரம் நித்திய ஜீவனுக்குள்ள இருப்போம். எப்போதுமே என் வாழ்க்கையில நான் சில காரியங்களை யோசித்துட்டு இருப்பேன். 1000 கோடி ஒரு மனுஷன்ட்டு சொத்து இருக்குப்பா. எத்தனை கோடி? 1000 கோடி, 1500 கோடி, இப்பெல்லாம் பல கோடி சொல்றாங்க. ஒரு குடும்பத்திலே பல கோடி சொத்து இருக்கு. செத்து போனதுக்கு அப்புறம் கல்ற, சரி. ஆனா நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகல அப்படின்னா, இந்த பூமியில நம்ம 1000 கோடி சம்பாதிச்சா கூட அது வேஸ்ட் தான். நம்ம அந்த பூமியில மரிக்கிற அந்த நாள் நேர பரலோகத்துல கண் விழிக்கணும். அங்க பரலோகத்துக்குள்ள போகணும். நித்திய காலமாக அவரோட நாம் வாழணும். அப்ப அந்த பூமியில வாழக்கூடிய கொஞ்ச நாள் வாழ்க்கை, அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கை எப்படி பிரதர் வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் ஒரு முழு பைபிள் வாசித்து பார்த்ததுல அன்பு கூறணுமா. ஒரு குடும்பத்துல அன்பு கூர்ந்தால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிரச்சனை அதுல முடிஞ்சிடும். இன்னைக்கு அன்பு கூறாமல் இருக்கும்போதுதான் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவிக்குரிய 9 கனி இருக்கு. அந்த ஆவிக்குரிய 9 கனியில முதல்ல என்ன? அன்பு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இல்லை? அன்பு மட்டும்தான் இல்லை. மற்றதெல்லாம் இருக்கு. வீடு இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, சொத்து இருக்கு, பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வீட்டுல பார்த்தா புருஷன் பொண்டாட்டி பேச மாட்டுக்காங்க, பிரிஞ்சு போயிருக்காங்க, அவரை கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்க. அன்பு கூற முடியல. இந்த கடைசி காலத்துல எது அதிகமா இருக்கு அப்படின்னா, விட்டு கொடுக்க மாட்டுக்காங்க, இறங்கி போக மாட்டுக்காங்க, தாழ்த்த மாட்டுக்காங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும்? உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சண்டை சண்டை சண்டை, யுத்தம். தேவன் ஏன் கோவப்படுறாரு? சில நேரத்துல ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா, அன்பு கூற மாட்டுக்காங்க. அன்பு கூற முடியல, மன்னிக்க முடியல, இறங்கி போக முடியல, விட்டு கொடுக்க முடியல. கோபம், வைராக்கியம், எரிச்சல், கசப்பு இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு லைட்டா சிரிப்பாங்க, அவ்வளவுதான்.
ஆனா உள்ள ஃபுல்லா விஷம், உள்ள ஃபுல்லா கசப்பு, உள்ள ஃபுல்லா வைராக்கியம். நல்ல வைராக்கியம் இருந்தா பரவாயில்ல, கெட்ட வைராக்கியமா இருக்கு. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாருடைய பெயரும் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியிலே வாழ்ற காலத்திலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னார். மனம் திரும்பும் போது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படும் போது, அவருக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கும் போது, நன்மை செய்யும் போது, தான தர்மம் செய்யும் போது, அன்பு கூறும்போது, பரிசுத்தமா வாழும்போது, இடைவிடாமல் ஜெபிக்கும் போது, முதல்ல ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல இருக்கணும். அவரை மட்டுமே விசுவாசிக்கணும், அவரை மட்டுமே நம்பணும். இந்த உலகத்துல ஏகப்பட்ட விக்கிர வழிபாடு இருக்கு, உலக வழிபாடு இருக்கு, மாயான காரியம் இருக்கு, பொய்யான காரியம் இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியங்கள் இந்த உலகத்துக்குள்ள இருக்கு. மெய்யான தேவனை நாம் தொழுது கொள்ளும் போது, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் போது நமக்கு நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா, சில குடும்பத்திலே இந்த கடைசி காலத்திலே விசுவாசிக்கிறேன் 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 மட்டும் நம்ம உதட்டளவுல சொல்லியிருந்தோம். ஆனா வேதம் சொல்லிடுறது, இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, கிரியை எங்க போச்சு? இந்த கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல கிரியை இல்லை. ஆவிக்குரிய ஒரு 9 கனியில ஒரு கனி விசுவாசம், இன்னொரு கனி என்ன? அன்பு. இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துட்ட நான் அன்பு கூறுறேன், உன்னை போல பிறனை நேசி என்று எழுதப்பட்டிருக்கு. பிறனை நேசிக்கும் போது நம்ம அவருடைய கற்பனை கை கொள்றோம். அவருடைய கற்பனை கை கொள்ளும் போது நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது இளைப்பாறலுக்குள்ள நம்ம போறோம், நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா, அந்த பூமியிலே பசியா இருக்கிறாங்களா, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. தாகமா இருக்காங்களா, தண்ணி கொடுங்க. அவ்வளவுதான். கடைசி காலத்துல வாழ்றோம். ஆவிக்கென்று விதை இருக்கு. ஏழை எளிய ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு முடிஞ்சா உதவி செய்யுங்க. வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. இந்த கடைசி காலத்திலே விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்ட பின்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன கதை மாதிரி சொல்றேன், அது ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. கிராமத்துல அழகா சர்ச்சு இருக்கும். அந்த சர்ச்சுக்கு பிறந்ததுல இருந்தே சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. பக்கத்துல ஒரு வீட்டுல வயசான பாட்டி, ஒரு 75 வயசு 80 வயசு 85 வயசு 90 வயசு அப்படிம்பாங்க. அந்த பாட்டி பார்த்தா வீட்டுல படுத்த படுக்கையில இருக்கும். ஒரு நேரம் சாப்பாடை கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த பாட்டிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். அந்த பாட்டிக்கு என்ன தேவை இருக்கோ, அந்த வயசானவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா, நம்ம அந்த பூமியில நம்ம என்ன செய்யறோம் சொல்லி தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. ஆவிக்கென்று விதை விதையுங்கள், விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ ஆரம்பிக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கணும். நான் திருநெல்வேலியிலிருந்து தெசனோல ஒரு பக்கம் ஒரு 55 கிலோமீட்டர் இருக்கு. அந்த இடத்துல நான் சர்ச்சில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முழு நேர ஊழியம் அந்த பகுதியில் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரிந்த ஒரு வாத்தியார், அந்த அண்ணன் எனக்கு பழக்கம். அந்த அண்ணன்ட்ட நான் பேசும்போது, ஒரு நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வீட்டுல வந்து
9 பிள்ளைகள். அவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆவிக்குரிய திருச்சபை போயிருக்காங்க. 4 வருஷம் போயிருக்காங்க. அந்த சர்ச்சில் போதவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்தாரு. சர்ச்சில் தவறாம எல்லா மீட்டிங், உபவாச மீட்டிங், நைட் மீட்டிங் எல்லாத்துலயும் கலந்து கொள்வார். அந்த சர்ச்சில் பாஸ்டர் சொல்லியிருக்காரு, பாஸ்டர் நகைலாம் எனக்கு வேண்டாம், ஒரு நல்ல பிள்ளை சொல்லுங்க, மேரேஜ் முடிக்கணும். எங்க வீட்டுல மேரேஜ் முடிக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 4 வருஷம் சொல்லி சொல்லி பார்த்தாரு. லாஸ்ட் பொண்ணு கிடைக்கல. லாஸ்ட் அவங்க என்ன கோத்திரத்துல இருக்காங்களோ, என்ன குலத்துல இருக்காங்களோ அதுல இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. அவங்க பார்த்தா விக்கிரத்துல இருந்தாங்க. சரி கல்யாணம் முடிச்சா எப்படியும் மாத்திரலாம், இயேசுனுடைய அன்பை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரத்துக்குள்ள போய் அந்நிய நோகத்துல போய் திருமணம் முடிச்சு 1 வருஷத்துக்குள்ள அவங்களுடைய பழைய அந்த பாரம்பரியம் விக்கிரத்துக்குள்ளே போய் அதிக கேடான வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. ஒரு குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு உள்ள வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு யாரை எப்படினாலும் போட்டும் அப்படி சொல்லிட்டு இஷ்டம் போல விடும்போது அவனோட வாழ்க்கையிலே சில இதுல கத்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. சில குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டுட்டே அப்படிம்பாங்க, ஒரு 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சு போய் பார்க்கும்போது அவங்க பார்த்தா மறுபடியும் பார்த்தா விக்கிரத்துக்குள்ள போயிருந்தாங்க. மறுபடியும் பார்த்தா பழைய வாழ்க்கைக்குள்ள போயிருந்தாங்க, பழைய சுபாவங்களுக்குள்ள போயிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்துறதுக்கு தகப்பன்மார் வேணும். சர்ச்சுக்கு தொடர்ந்து போகணும். இன்னைக்குள்ள செய்தியில முதல் வசனம் 6வது வசனம், மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். நீங்க போற சர்ச்சில் போதகர் இருப்பாங்க, மேய்ப்பன் இருப்பாங்க, குடும்பமா ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, மிஷனரி ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு நல்வழியில நடத்திட்டு இருப்பாங்க, சத்தியத்தை சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கணுமா? அப்ப நீங்க போற சர்ச்சில் சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கணுமா? ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு போகும்போது மேய்ப்பனுக்கு அங்க தேவைப்படும், போதகருக்கு அங்க தேவைப்படும். மைக்ல சொல்லிட்டு இருப்பாங்க, இது இல்லாம இருக்கு, நமக்கு ஒரு பாய் இல்லாம இருக்கு, ஒரு ஸ்பீக்கர் இல்லாம இருக்கு அப்படிம்பாங்க. அது நம்முடைய காதுகளில் கேட்கும்போது ஒருவேளை நம்மகிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள என்ன காரியமோ போதகர்கிட்ட போய், ஐயா இப்படி இருக்கு, என்ற இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போய் பேசணும். சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஒருவேளை நான் சர்ச்சுக்கே போல, எங்க குடும்பத்துல நான் மட்டும்தான் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன், எங்க வீட்டுல சர்ச்சுக்கே போக முடியாது, கர்த்தருடைய கிருபையினால தேவனர்களே அப்ப மினிஸ்டர் மூலியமா நான் டெய்லி கேட்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா? நன்மைகளை பெற்றுக்கொள்றீங்களா? அதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். காணிக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. தேவன் அந்தந்த நாள்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு தேவன் அந்தந்த நாள்ல காக்காவை கொண்டு போஷிச்சுருவார். அது பிரச்சனையே இல்லை. ஆனா பரலோகத்துல தேவன் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, என் பிள்ளை மனம் திரும்பிட்டானா, என் பிள்ளை மனம் திரும்பிட்டாளா, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம வந்துட்டோமா? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரல. என்னன்னு சொல்லி கேட்கும்போது பழைய பாவங்கள், பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், அது மனுஷனை தீட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும். மனுஷனை தீட்டுப்படுத்தும் போது ஆசீர்வாதம் இருக்காது. நான் மறுபடியும் சொல்லி தரேன், ஆசீர்வாதம் இருக்காது. பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள் மறுபடியும் கூடயே வருதா, ஆசீர்வாதம் இருக்காது. நிறைய குடும்பத்துல அதுதான் பிரச்சனை. நமக்கும் தேவனுக்கும் நடுவுல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா பாவம் மட்டும் இருக்கக்கூடாது. அது ஒருவேளை இருக்கு அப்படின்னா ஆசீர்வாதத்தோட அங்க இருக்கும்.
சில குடும்பத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. நமக்கும் தேவனுக்கும் நடுவுல ஏதாவது காரியம் இருக்கா? அதை நம்ம தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். திரு வசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். உபதேசிக்கிறவனுக்கு அப்படின்னா போதிக்கிறவர்களுக்கு, உங்களை யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துறாங்களோ அந்த போதகருக்கு சகல நன்மைகளிலும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் நன்மைகளை பெற்றுக்கொண்டீங்களோ அதுல பகிர்ந்து கொடுக்கணுமா. யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அது உங்க கையில இருக்கு. நீங்க போற திருச்சபைக்கு, நீங்க போற ஆலயத்துக்கு, நீங்க போற ஆவிக்குரிய திருச்சபைக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவுள்மா. 7வது வசனம், மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பாயிண்ட் ஆரம்பிக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஏமாந்து போயிருந்தாங்க. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யாரு சரியா நடத்துறாங்களோ அந்த சர்ச்சுக்கு தான் உங்களுடைய காணிக்கை போய் சேரணும். நான் மறுபடியும் சொல்லித்தரேன். உங்களை யாரு ஆவிக்குரிய வாழ்க்கையில கரெக்டா நடத்துறாங்களோ அந்த சர்ச்சுக்கு உங்களுடைய காணிக்கை போய் சேரணும். ஏன்னா சில குடும்பத்துல அவங்க சர்ச்சில் ஞானசனம் எடுத்திருப்பாங்க, அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க, வாரம் தவறாம போயிட்டு இருப்பாங்க. அந்த சர்ச்சில் மேய்ப்பன் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, என் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கு. எல்லாம் தேவன் அந்த ஆவிக்குரிய போதகர் பார்த்துட்டு இருப்பாங்க, பரலோகத்துல தேவனும் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப மோசம் போகாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கடைசி காலத்துல இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள சுவிசேஷர்கள், கள்ள ஓநாய்கள், கள்ள பிரசங்கம், பொய்யான பிரசங்கம், மாயான பிரசங்கம், டயலாக் பிரசங்கம், ஒன்லி வசனத்தை வேற வேற பக்கமா திருப்பிடுவாங்க. வசனத்தினுடைய கருத்து சொல்ல மாட்டாங்க. காணிக்கைக்காக ஒரு பிரசங்கம், அவங்க பார்த்தா காணிக்க வேண்டி போறாங்க. ஆனா யாருக்கு காணிக்க போய் சேரணுமோ அங்க போய் சேராம இருக்கும். அப்ப நீங்க போற திருச்சபைக்கு காணிக்கை கொண்டு போய் அங்க வச்சிருங்க. ஹல்லேலூயா. மோசம் போகாதிருங்கள் அப்படின்னா காணிக்கை நீங்க போற திருச்சபையில கொண்டு போய் கொடுத்துருங்க. அது அந்த சர்ச்சுக்குள்ள காரியங்கள். ஏன்னா சில குடும்பத்துல வாரம் கரெக்டா குடும்பமா சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க, அங்க கொண்டு போய் காணிக்கை கொடுக்க மாட்டாங்க, வேற எங்கேயோ கொண்டு போய் கொடுத்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா காணிக்கை கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் சொல்லுவாங்க. கேட்ட அந்த பாஸ்டர் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட காரணம் சொல்லுவாங்க. நம்ம ஒரு சர்ச்சில் உறுப்பினரா, அங்கத்தினரா, ஒரு சர்ச்சுக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கணும், சபைக்கு உள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால நம்ம எந்த சர்ச்சுக்கு போறோமோ அந்த சர்ச்சில் கொண்டு காணிக்க வைங்க. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காணிக்கை கொடுக்காம ஏமாத்திட்டே இருப்பாங்க. காணிக்கை கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஹல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். என்னுடைய வாழ்க்கையிலே நான் சில சாட்சியில சொல்லிட்டு இருப்பேன். ஒரு சின்ன பாயிண்ட் அதனால சொல்றேன். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு வயசான பாட்டிகிட்ட அடிக்கடி போய் பேசுவேன். அந்த பாட்டிகிட்ட ஒரு ஆலோசனை கேட்டேன். நான் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்திருக்கேன், நான் பைபிள் காலேஜ் படிக்க முடியுமா? அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கு ஆகுமே, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே. என்கிட்ட இல்லையே பாட்டி, நான்லாம் பைபிள் காலேஜ் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பாட்டி சொன்னாங்க, நீ படிக்கிறியாடா அப்படின்னாங்க. படிக்கணும் ஆசையா இருக்கு பாட்டி, ஊழியம் பண்ண சொல்லி ஆசையா இருக்கு, ஆனா காசு இல்லையே பாட்டி அப்படின்னு. உடனே பிஷப்ட ஃபோன் பண்ணாங்க, உடனே பேசினாங்க. ஒரு பையனை சேர்க்கணும் அப்படின்னாங்க. உடனே என் பேரை சொன்னாங்க, உடனே அட்மிட் போட்டாங்க. உடனே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பணம் அந்த பாட்டியை கட்டிட்டாங்க. அந்த பாட்டி இன்னும் உயிரோடு இருக்காங்க. இப்போ பார்த்தா 84 85 வயசு இருக்கும். கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா,
கர்த்தருடைய பிள்ளைகள் அழிந்து போற உலகம், ஆனா ஆத்துமா நித்திய நித்திய காலமாக தேவனோடு இருக்கணும். கர்த்தருடைய கிருபையினால நான் இன்னைக்கு பைபிள் எடுத்து கையில் எடுத்து வாசிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரியம் இருக்கு. நான் 11 வயசுல வேலைக்கு போனாலும் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன். எனக்கு வாசித்தா புரியாது. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும் அப்படின்னா தேவனோட சமூகத்துல பல மணி நேரம் உட்கார்ந்துருந்தேன். பல மணி நேரம் கர்த்தர் கிருபையா கொடுத்து ஒவ்வொரு வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போதுதான் புரிய ஆரம்பிச்சது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குடும்பம் வளரணும் அப்படின்னா நீங்க தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்த உடனே பைபிள் காலேஜ் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஏகப்பட்ட காரியங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரியல் வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா? நல்லா யோசித்து பார்ப்போமே. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தையை நம்ம விதைக்கிறோமா? ரவிராஜ் 2025 உயிரோட இருக்கான் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இருதயத்துக்குள்ள வசனத்தை கொண்டு போய் வச்சு யோசிக்க ஆரம்பிச்சேன். வசனம் இப்படி போட்டிருக்குப்பா, என் வாழ்க்கையில நான் அப்படி இல்லையே. என்னுடைய பாவத்தை மன்னிப்பீங்களா? என்னோட அக்கிரமத்தை மன்னிப்பீங்களா? உமது வேதத்தை விட்டு விலகினால் துன்மார்க்கர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குப்பா. உம்முடைய வேதத்தை விட்டு நான் விலகி வாழ்ந்துட்டேனே, என்னை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போது என்னோட சமூகத்துல தாழ்த்தி 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 அப்ப அந்த வசனத்தை நான் இன்னும் கீழ்படியணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, என்னோட பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. நமக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத குப்பைகளை கொண்டு வைக்கும் போது முடிவுல பார்த்தா நரகத்துக்குள்ள போய் சேர்ந்ததுதாங்க. நம்ம இருதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்குமானால் முடிவுல பார்த்தா நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போயிருந்தோம். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்கும் போது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது முடிவுல நமக்கு நித்திய ஜீவன். அப்ப பூமியில வாழ்ற காலத்திலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே எப்பமெல்லாம் நேரம் கிடைக்கோ வசனத்தை இருதயத்துல கொண்டு போய்கிட்டே இருக்கணும். என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு தேவன் கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? எங்க வெளியில போனாலும் கையில பைபிள் கொண்டு போயிடுவேன். எந்த இடத்துக்கு போனாலும் அங்க போய் நின்றுட்டு வாசித்து பார்த்துட்டு இருப்பேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்துட்டு இருப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு தேவன் கொடுத்த கிருபை. இன்னைக்கு அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காமல் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று எழுதப்பட்டு. அப்ப நம்ம விதைக்கிற விதை முக்கியம். மாம்சத்துக்கென்று விதைத்தால் அதுக்குள்ளதான் கிடைக்கும். ஆவிக்கென்று விதைத்தால் அதுதான் கிடைக்கும். மனுஷன் எதை விதைக்கிறானோ இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே சண்டை போடுறதுக்கு ஆயத்தமா இருக்காங்க, பிரிஞ்சு போறதுக்கு ஆயத்தமா இருக்காங்க, பிரிஞ்சு போயிருந்தாங்க. எத்தனையோ காரியம் இருக்கு. விதை பக்கத்து வீட்டுல கோல் மூட்டு சொல்லுவாங்க, தேவையெல்லாம் பேசுவாங்க, வீண் வார்த்தை பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு விதை தான். லாஸ்ட் ஒரு நாள் நியாயத்திற்கு கணக்கு சொல்லணும். நம்ம வாயில புறப்பட்ட எல்லா வார்த்தைக்கும் நம்ம கணக்கு சொல்லணும். இந்த பூமியில மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்டு இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மனம் திரும்பினா மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். 1000 கோடி சொத்து இருக்கலாம், நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும், நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும், நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டிருக்கணும். துணிகரமான பாவம் ஏதாவது இருக்கா? துன்மார்க்கமான பாவம் ஏதாவது இருக்கா? கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் இருக்கா? அழகா எழுதப்பட்டிருக்கு. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். இப்ப நான் சொன்னதெல்லாம் மாம்சத்தினுடைய காரியம்தான்.
நல்ல பொய் பேசுறது, ஏமாத்துறது, கொள்ளையடிக்கிறது, களவாங்கிறது, இச்சையில இருக்கிறது, விபச்சாரத்துல இருக்கிறது, அசுத்தத்துல இருக்கிறது, அருவருப்புல இருக்கிறது, பாவத்துல வாழ்றது. அப்புறம் வீட்டுக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஒரு பாவி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல வரணும், விடுதலையாக்கப்படணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். எல்லாமே ஸ்டெப்பா. நீங்க நிறைய குடும்பத்திலே இப்ப போகணும், உடனே எனக்கு ஒரு 1,00,000 ரூபா வேணும், ஒரு 10,00,000 ரூபா வேணும். சரி, தேவன் தருவாருப்பா. அந்த அளவுக்கு நம்மளோட இருதயத்துக்குள்ள தேவையில்லா ஏதாவது காரியம் இருக்கா? நம்ம இருதயத்துக்குள்ள தேவன் மேல எப்படி நம்பிக்கையோடு இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வார், அதிசயம் நடக்கும், எல்லாம் நடக்கும். என் வாழ்க்கையில எத்தனையோ அற்புத அதிசயம்லாம் நடந்திருக்கு. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா அதுவே பெரிய அற்புதம் தான், அதுவே பெரிய அதிசயம் தான். ரவிராஜுக்கா முடிஞ்சா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமா ஜெபம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஏன்னா கடைசி காலத்துல ஊழியம் பண்றோம். தேவன் அருளிய அப்போ மெனிஷாலுக்கா முடிஞ்சா ஜெபம் பண்ணிக்கோங்க. சில குடும்பத்துல சில தாய்மார்கள் ஜெபம் பண்றீங்க, கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவங்களோட வம்சத்தையும் ஆசீர்வதிப்பார். அதனால காலை வேளையில இணைந்திருக்கிறது பெருசு கிடையாது, தாங்கிறது பெருசு கிடையாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கு? தன் மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாதுப்பா. மாம்சத்துக்கு என்று ஒரு விதை உள்ள வந்துகிட்டே இருக்கு, இல்ல விதைச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. அப்ப மாம்சத்துக்குள்ள காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரையே அழகா எழுதப்பட்டிருக்கு. ஒரு 17 கேரக்டர். அதுல அசுத்த, அருவருப்பு, விபச்சாரம், காம விகாரம் எல்லாம் உள்ள வந்துரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு? அதானே உள்ள கிடக்கு. அதை உள்ள வச்சுக்கிட்டா எப்படி நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒரு பக்கம் விபச்சாரத்து பேர் தாங்க, இன்னொரு பக்கம் வேசித்தனம், இல்லைன்னா அசுத்தம், இல்லைன்னா காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சுனியம். சில குடும்பத்திலே அவங்களுக்கு யாராவது பிடிக்காம இருக்கும், அவங்களுக்கு போய் பில்லி சுனியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி பரலோகத்துல போக முடியும்? ஒரு பாவி மனம் திரும்பணும். ஐயோ நான் பண்ணுன தப்பு அப்படின்னு சொல்லி மனம் திரும்பணும். சில குடும்பத்துல பகை, 30 வருஷமா பேசாம இருக்காங்க, 30 வருஷமா பேசாம இருக்காங்கப்பா. சில வீட்டுல புருஷன் முன்னாடி 15 வருஷமா பேசாம இருக்காங்க. நிம்மதியே இருக்காது, வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது, கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். கொஞ்சம் இறங்கி போய் அன்பு கூர்ந்தா என்ன? மன்னிக்க முடியல, பகை, இதெல்லாம் சில வீட்டுக்குள்ள கிடக்கு. இப்படிலாம் ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்தான் எப்படி பரலோகத்துல போக முடியும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. என்ன இப்ப காலவெளியில இணைந்து இருக்கிறீங்க, நிறைய குடும்பத்துல அன்பு கூற முடியல. கேட்டா எங்க மாமியாரை நான் மன்னிக்க மாட்டேன். சில குடும்பத்துல புருஷ முன்னாடிக்குள்ள பிரச்சனை, சில குடும்பத்துல வெளியில போற இடத்துல ஆக மொத்தம் சண்டை போட்டு நித்திய ஜீவனை இழந்து போயிடக்கூடாது. இப்ப எதை இழந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னா நித்திய ஜீவனை இழந்து போயிட்டு இருக்காங்க. மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே நித்திய ஜீவனை எப்படி அறுக்க முடியும்? அது மாம்சத்துக்குரிய அழிவுக்குள்ள போயிடுவான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா ஆவிக்கென்று ஒரு விதை இருக்கு. அந்த ஆவிக்குரிய விதை என்னன்னா அதுல ஒரு 9 பாயிண்ட் இருக்கு. ஆவியின் கனி 9 கனி இருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இச்சை பிளஸ் அடக்கம். இன்னைக்கு இந்த கடைசி காலத்திலே ஆவிக்குரிய கனி 9 கனி நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம நேரம் நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போயிடுவோம். அப்ப நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆயத்தமாகிட்டே இருக்கணும். கண்டிப்பா எல்லாரும் ஆயத்தமாகணும். அப்பதான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அப்ப காலவேளை இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா சில குடும்பத்துல பகையோடு இருப்பாங்க, விரோதத்தோடு இருப்பாங்க, வைராக்கியத்தோடு இருப்பாங்க, கோபத்தோடு இருப்பாங்க, மன்னிக்கவே மாட்டாங்க, சண்டை, பிரிவினை, பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், எப்ப பார்த்தாலும் விளையாண்டுட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் வெறித்தனமா இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் நான் யாரு அப்படின்னு சொல்லி குடும்பத்தை பத்தி, ஊரை பத்தி, மத்ததை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா முதல்ல அன்பு கூற ஆரம்பிக்கணும்.
அன்பு கூர்ந்தா மட்டும்தான்ப்பா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அன்பு கூற ஆளை காணோம். ஏசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல வாழணும். எல்லாவற்றையும் விட்டு வெளியில வரணும். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டோமா என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். சில குடும்பத்திலே சந்தோஷமே இல்லை, சில குடும்பத்துல சமாதானமே இல்லை, சில குடும்பத்துல நீடிய பொறுமையே இல்லை, சண்டை போட்டு உருண்டுருதாங்க. சில குடும்பத்துல தயவு, சில குடும்பத்துல நற்குணம், நல்ல குணம்லாம் சில வீட்டுல காணும். கெட்ட குணம் மட்டும்தான் இருக்கு, துர்க்குணம் மட்டும்தான் இருக்கு. இது எல்லாமே மாம்சத்தினுடைய கிரியைகளை பேரக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா அன்புனா அன்பு இருக்கணும், சந்தோஷம் அப்படின்னா சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் அப்படின்னா சமாதானம் இருக்கணும், நீடிய பொறுமை அப்படின்னா நீடிய பொறுமை நமக்குள்ள இருக்கணும், தயவு அப்படின்னா தயவு நமக்குள்ள இருக்கணும், நற்குணம் அப்படின்னா நற்குணம் நமக்குள்ள இருக்கணும், விசுவாசம் அப்படின்னா விசுவாசம் இருக்கணும். நிறைய பேருக்குள்ள அவிசுவாசம் தான் கிடக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை. சில குடும்பத்துல சாந்தம் அப்படின்னா என்ன பிரதர் அப்படிம்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரே சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க. இச்சை அடக்கம், ஒரு குடும்பத்துல இச்சை அடக்கம் இருந்தா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். நிறைய குடும்பத்துல ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு பாவத்துல மாம்ச அடிமையில கிடப்பாங்க, பாவத்துல சிக்கி கொண்டு இருப்பாங்க, வெளியில வர முடியாது. அழகா தேவனோட சமூகத்துல தாழ்த்துங்க, உங்களுக்காக ஜெபிக்க போயிடும். அதனால காலவெளியில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஆவிக்கென்று விதைக்கணுமா. இந்த உலகத்துல அழிந்து போற காரியத்துல துரதையும் போட்டு போயிட்டே இருக்கணும். பக்கத்து வீட்டுல சண்டை போட்டிருப்பாங்க, 10 மாசம் ஆனாலும் மன்னிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வைராக்கியம் சில குடும்பத்துல இருக்கு. வைராக்கியத்தை வச்சுட்டு ஒரு கடையில போய் ஒரு 500 ரூபா வாங்க முடியுமா? முடியாது. அப்போ வைராக்கியத்தை உள்ள வச்சு எதுக்கு? ஒரு வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு காரியத்தை சண்டை போட்டிருப்பாங்க, அதை இதயத்துக்குள்ள அப்படியே கசப்பு, வெறுப்பு, பகையோட எரிச்சலோட இருப்பாங்க, மூர்க்க வெறியோடு இருப்பாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சு போயிருக்கும், ஆனா மன்னிக்க மாட்டாங்க. இதான் அந்த கடைசி காலத்துல நிறைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள். மோசம் போகாதிருங்கள் அழகா எழுதப்பட்டிருக்கு. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இதயத்துல போய் கோபம், எரிச்சல், மூர்க்கம், வெறி, இச்சை, அசுத்தம் இதெல்லாம் உள்ள கொண்டு வச்சாச்சு அப்படின்னா அப்புறம் அவங்க எதை அறுக்க முடியும்? இதான் உள்ள இருந்து வெளியில வரும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை எதை நம்ம உள்ள விதைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப நம்ம ஆவியினாலே விதைக்கிறோமா மாம்சத்தினாலே விதைக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்யறதுக்கு மட்டும்தான் தேவன் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். நற்கிரியை செய்யறதுக்கு மட்டும்தான் நம்மளை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். துர்க்கிரியை செய்யவோ கெட்ட செயல் செய்யவோ நமக்கு வேலை கிடையாது. ஏன்னா இந்த மாம்சத்தினுடைய கிரியை, மாம்சத்தினுடைய செயல்கள்ல சில குடும்பத்துல அடிமையில போய் சிக்கி கொள்ளும் போது அவங்க வாழ்க்கையில ஃபுல்லா இதான் ஓடிட்டு இருக்கும். நன்மை செய்யணுமாப்பா, நன்மை செஞ்சா நம்ம தேவனால் உண்டாயிருக்கிறோம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. நம்ம நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். வாயில சொல்லிடலாம்ப்பா ஈஸியா, ஆனா நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கும்போது ஆசீர்வாதம், நித்திய ஜீவன். நன்மை செய்து சோர்ந்து போக கூடாது, உற்சாகமா செய்யணும், தளர்ந்து போகாம செய்யணுமா, சந்தோஷமா. கர்த்தர் எங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு, நாங்க நன்மை செய்யணும் அப்படின்னு சந்தோஷமா செய்யணுமா. ஹல்லேலூயா. 10வது வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக, நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக. சில குடும்பத்துல சில நேரம் மட்டும்தான் கிடைக்கும். அந்த சில நேரத்துக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யணும். இப்படிப்பட்ட காரியங்கள் அப்படின்னா முதல்ல உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுங்கள். அது முதல் பாயிண்ட்.
ரெண்டாவது, ஆவிக்கென்று விதை விதைக்கணும். மூணாவது, நன்மை செய்யறதுல சோர்ந்து போயிடக்கூடாது. நாலாவது பாயிண்ட், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். நன்மை செய்ய கடவுள். உங்களுக்கு ஒரு அர்த்தம் சொல்லி தரனே, ஒரு காரியம் சொல்லி தரனே. 2016 இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு முழு நேர ஊழியத்துக்கு வந்தாச்சு. ஊழியத்துக்கு வந்த உடனே எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது பைபிள் காலேஜ் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. நான் அந்த வயசான பாட்டிட்டு கேட்கும்போது, நான் உன்னைய படிக்க வைக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு அடுத்தாப்புல இன்னொரு ஆசை, நான் பைபிள் காலேஜ் படிச்சது பத்தாது, என் மனைவியும் படிக்கணும். லாஸ்ட் நானும் பைபிள் காலேஜ் 5 வருஷம் படித்தேன், என் மனைவியும் பைபிள் காலேஜ் 5 வருஷம் படித்தா. இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஆவியில வளர்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு ரவிராஜ் இருக்கிறா அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன், மனம் திரும்ப ஆரம்பிச்சேன், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு தேவனோட சமூகத்துல மன்றாடி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா, நம்முடைய மாம்சத்துல உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா, ஜென்ம சுபாவமோ மாம்ச கிரியையோ பழைய சுபாவமோ எதுவுமே தொடரக்கூடாது. அப்ப ஆவிக்குரிய விதை விதைக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னக்கூட்டி பழைய சுபாவங்கள் எல்லாம் வெளியில போயிருக்கணும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா, சோர்ந்து போகாம நன்மை செய்யணுமா. விசுவாச குடும்பத்தாருக்கும் என்று எழுதப்பட்டிருச்சுல்ல. 2016 நான் வரும்போது விசுவாசத்தோடு வந்தேன். ஒரு வயசான பாட்டிட்ட போய் கேட்டேன். அந்த பாட்டி பணம் கட்டினாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே பைபிள் காலேஜ் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதை 2025 உங்க முன்பா சாட்சியா சொல்றதுக்கு எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு வரும்போது ஒரு வயசான பாட்டிட்ட போய் கேட்டேன். அவங்க படிக்கிறதுக்கு பணம் கட்டினாங்க. பைபிள் காலேஜ் படிக்கும்போது நிறைய சந்தேகம் வரும். அவங்கள்ட்ட போய் கேட்பேன், எனக்கு எல்லாம் சொல்லி தருவாங்க. விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவுள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கு நன்மை செய்யணும், ஏன் நன்மை செய்யணும், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர்னால 24 மணி நேரம் முழு நேர ஊழியம், குடும்பமா ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சா எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஜெபிக்கணும்னு சொல்லி விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். அப்ப இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, முதல்ல நீங்க போற சர்ச்சி உங்களுக்கு யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ அவங்களுக்கு. ரெண்டாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள அதிகமான தேவனுடைய வார்த்தை உள்ள இருதயத்துக்குள்ள இருக்கணும். ஏன்னா நீதிமான இருதயத்துக்குள்ள தேவன் அருளிய வேதம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப விதை அப்படின்னா வசனம், நிலம். நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம எதெல்லாம் கொண்டு போய் வைக்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் ஆலோசனை பண்ணணும். தேவையில்லாத கோபமோ எரிச்சலோ பழைய சுபாவமோ நாடகம் பார்க்கறதோ படம் பார்க்கறதோ எதுவுமே இருதயத்துக்குள்ள போகக்கூடாது. நம்ம இருதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தாவியார் மட்டும்தான் இருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கணும். முதல்ல அழிந்து போற காரியங்களை உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாம் வேஸ்ட். நம்ம எல்லாம் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. அடுத்தாப்புல விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோம். அதுவும் நன்மை செய்யற சோர்ந்த பேர் கூட தான். அப்படி இருக்கும்போது நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வேத பகுதி நாம் தியானிக்கும் போது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? சில குடும்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம இருக்கிறாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆவியில வளர முடியும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். இருக்கிற இடத்துல முழங்கால் பண்ணிடுங்க. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா.
புதிய நாளுக்கான கிருபைக்கா நன்றிப்பா. புது கிருபையால் நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உங்க பிள்ளைகள் 24 மணி நேரம் கர்த்தருக்குள் இருக்கணும். உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. பரிசுத்தலாம் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க. உங்களுடைய கரம் தொட்டு ஆசுறீங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். கிருபையின் வரலால் நிரப்புங்க. ஞான வரலால் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலால் நிரப்புங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசுறீங்க. யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசுறீங்க. வெளியில புறப்படுறாங்க. இன்னைக்குள்ள தேவைகள், கடன்ல எந்த குடும்பத்திலே கஷ்டப்படுற அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கற்பதனியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசுறீங்க. மாசமா இருக்கிற குடும்பத்தை உங்களுடைய கரத்துல விடுவாங்க. கர்த்தர் தாயும் பிள்ளையுமா மீட்டெடுங்க. டெலிவரி போறாங்க. பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. எல்லா தடைகள்லாம் நீக்கித்தாங்க. கர்த்தர் கூட இருங்க. திருமணத்தை நடத்தித்தாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வாலிப வயசுல ஒரு சிறுசியரை நினை என்று வேதம் சொல்லியிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் நினைத்துக்காங்களோ கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். கடைசி காலத்துல அப்பா மிஷினரி மாதிரி எழுப்புங்கப்பா. சுவிசேஷம் அறிவிக்கிறாலும் எழுப்புங்கப்பா. எழுப்புற திட்டத்துக்குள்ள எல்லாரும் வரணும்ப்பா. எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. கர்த்தருக்கு அப்பா விசேஷமாக ஆயத்தப்படுத்த ஜனமா இருக்கணும்ப்பா. நாங்களும் ஆயத்தப்படணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல முடியும். எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்கள் முடியும். இந்த நாளின் சகல காலத்துல கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிங்க. தேவையில் எல்லாவற்றையும் சந்திங்க. டிரைவிங் லைன்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, காலவேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, சில குடும்பத்துல ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க, சில குடும்பத்துல விவசாயம் பார்க்காங்கப்பா, சில குடும்பத்துல ஆபீஸ்ல வேலை பார்க்காங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க. தாய் தகப்பன் மாதிரி எல்லாரையும் உங்களுடைய பாதங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க கூட நீங்க 24 மணி நேரம் வாங்கப்பா. எங்க கூட நீங்க வாங்கப்பா. அப்பா எங்க கூட நீங்க வாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. வேலை செய்யற இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. பஸ்ல போகும்போது, கார்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது பிரச்சனையா இருக்கு. காலையில் தூங்கி எந்திரிச்சது குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி தான்ப்பா இவ்வளவு நேரம் செய்தி கேட்டு ஜெபிக்கிறாங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையிலே பூரண ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை தாங்க. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அர்ப்பணித்தாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டசாலை திறந்து சம்பூர்ணமா திருப்தி ஆசீர்வதிங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல் எந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. உங்க பிள்ளைகளுக்கு பூரண சுகம் தாங்க, தீர்காயுஸ் தாங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்ப மனுஷன் ஆசீர்வதித்தாங்கப்பா. எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கிறது கிருபை தாங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க நாம் மட்டும் விட்டுரும். எத்தனையோ குடும்பத்துல புறத்தனை பண்ணி இரவு மூலமா ஜெபிக்கிறப்பா. சில குடும்பத்துல தாங்கி கொண்டிருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்க. உங்க நாமை விடட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் தனி ஜெபம் பண்ணிக்கோங்க. இரவு நேரத்தில் ஜெபிப்போம். ஜெபிக்க வேண்டிய விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களில் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.